எமது ஈழ மண்ணில் முள்ளிவாய்க்கால் இடத்திலே இரண்டார்கள் அந்த நிகழ்வை எல்லோரும் இங்கே அருகாமையில் வந்து ஆரம்பித்து வைக்குமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நினைவுபடுத்தும் வண்ணம் அங்கே ஒரு பொதுச்சுடர் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஊர்தியிலே வடகிழக்கு தழுவிய மரபுவழி தாயகமெங்கும் இன்றைய தினம் இந்த வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்னாலே இருக்கின்ற தமிழராட்சி மாநாட்டிலே உயிரிழந்தவர்களினுடைய நினைவு தூவிக்கு முன்னாலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சும் இந்த நிகழ்வு இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட போகின்றது. இந்த நிகழ்வை வட்டுக்கோட்டை தொகுதி தமிழரசு கட்சியினுடைய திரு சரவணவான் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே அவர் தவிர்க்க முடியாத காரணங்களினாலே பங்கு பெற்ற முடியவில்லை. இருப்பினும் காரியநகர், சுழிபுரம், பட்டுக்கோட்டை மற்றும் யாழ் பிரதேச மக்கள் இணைந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிகழ்வினை இங்கே முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வை எல்லோரும் இங்கே அருகாமையில் வந்து ஆரம்பித்து வைக்குமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தவித்து வடகிழக்கு தழுவிய மரபுவழி தாயகமெங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட வேண்டியது நமக்கான நீதியின் ஒரு வகை போராட்டமாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் இங்கு வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் இருந்து வந்து கூடி குழுமி இன்றைய தினத்திலும் அடுத்த கட்ட சந்ததியை நோக்கி இந்த கஞ்சியை வழங்குவதற்காக முன்னின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை சமூக செயற்பாட்டாளர்களும் நீதியின் நிலைநாட்ட அடுத்த கட்ட இனத்தின் விடியல்களாகவே கருதப்படுகின்றனர். இன்னும் சொற்ப வேளையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி உருப்பெற்றதோடு இந்த நிறைவிடத்திலே பொதுச்சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி நலவஞ்சலியுடன் ஆத்மார்த்தமான அஞ்சலிகளை செலுத்துவோமாக. இந்த அஞ்சலிகள் எங்களுக்காக உயிர் நீத்த 1.5 லட்சத்திற்கும் மேலான நீதியை கேட்டு போராடிய அந்த உயிர்களுக்கான ஒரு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. வட்டுக்கோட்டை தொகுதிக்குழை இலங்கை தமிழரசு கட்சி. நினைவு கூறவும், குறிப்பாக
இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வட்டுக்கோட்டை தொகுதியினை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கு நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். அதாவது இந்த வாரத்தின் முதல் நாளாகிய எமது ஈழ மண்ணில் முள்ளிவாய்க்கால் இடத்திலே 2009 மே மாதம் அளவில் கொன்று குவிக்கப்பட்ட எம் மக்களினுடைய அதிகமான உயிர்களை நினைவு கூறும் வண்ணமும், அதே நேரத்திலே போராட்டத்தினுடைய இறுதி கால பகுதிகளில் எம் தாயக மக்கள் அனைவரும் பசியும் பட்டினியுமாக எந்த ஒரு உணவின்றி பரிதவித்த காலம் அது. அந்த உணவின்றி தாகமின்றி தேடித் திரிந்த காலங்களில் தம் உயிரையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் எம் ஈழ மக்கள் அதிகமானோர் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தங்களினுடைய உயிரை மாய்த்துள்ளார்கள். இன்று வரை எங்களினுடைய அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் கொடுக்கப்பட வேண்டிய கடத்தப்பட வேண்டிய ஒரு வரலாற்று தளமாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் இன்று ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்று நாம் இந்த தமிழரசு கட்சி வட்டுக்கோட்டை தொகுதியினை சார்பாக ஒன்று கூடியுள்ளோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதல் நாளாகிய இன்று இந்த உலகராட்சி தமிழர் மாநாட்டில் எமக்காக உயிர் தியாகங்களை மேற்கொண்ட அவர்களினுடைய தூபிக்கு முன்னால் இந்த முதலாவது நினைவுகூரல் நிகழ்விலை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த பொது தூபியினை நினைவு கூர்ந்து இந்த பொது தூபிக்கு முன்னால் பொது சுடரினை ஏற்றி வைக்கும் வண்ணம் எங்களினுடைய முன்னாள் கரைநகர் தவிசாளரும் முன்னாள் போராளியுமான திரு விஜயன் அவர்களை நான் இப்போது அழைத்து நிற்கின்றேன். நாளிலே அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காகவும் இந்த முள்ளிவாய்க்காலில் கோரமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த எமது உறவுகளுக்காக நாம் இங்கே ஏங்கி தவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்றோம். அது மட்டுமல்ல, இன்று 15வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி இங்கே நடைபெறுகின்றது. இந்த 15 ஆண்டுகளிலும் இலங்கை அரசாங்கம் சரி, சர்வதேசம் சரி, இதுவரை எவ்வளவு பேர் அந்த முள்ளிவாய்க்காலில் இறந்தார்கள் என்ற கணக்கை எங்களுக்கு வெளியிடவில்லை. ஐநா சபை என்ன செய்கின்றது? இலங்கை அரசாங்கம் என்ன செய்கின்றது? எங்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை. எமது உறவுகள் அநியாயமாக அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். உலகறிந்த உண்மை, உலகம் பேசிக்கொண்டிருக்கின்றதே தவிர அதற்கான ஒரு தீர்வு எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அதற்காகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு தமிழர் தாயகமெங்கும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் முல்லைத்தீவிலேயே இந்த நிகழ்வு உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இன்று வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினாலே இந்த முள்ளிவாய்க்கால்
வாரத்தினுடைய முதல் நாள் இன்று இங்கே இந்த வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்னாலே 1974ஆம் ஆண்டு அநியாயமாக கொல்லப்பட்ட எமது உறவுகளின் நினைவு தூவிக்கு முன்னாலே இங்கே நடைபெறுகின்றது. ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வு வெறுமனே ஓர் சுவாரஸ்யத்துக்காக இங்கே நடத்தப்படுவதல்ல. இந்த நிகழ்வின் மூலம் எமது இளைய தலைமுறையினருக்கு இந்த செய்தி கடத்தப்பட வேண்டும். ஐநா வரை இது ஒலிக்க வேண்டும். அரசாங்கம் தனது கண்களை அகல விரித்து